ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பவித்ராவுக்கு வெளிநாட்டு பயணம், அது மட்டும் இல்லாம நிறைய கான்செப்ட் இருக்கு. அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லலாம். சரிகமப்பா சீனியர் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷனை சொல்லாங்க. இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய இண்டிவிஜுவல் எடுத்து தனியா கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுல ஒன் ஆஃப் த மெயின் பர்சன் அப்படின்னு சொல்லணும்னா பவித்ரா, இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். தனி பேஸ் ஆடியன்ஸும் இவங்க வச்சிருக்காங்க. அந்த வகையில இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் செலக்ஷன் ஆஃப் ஃபினாலே ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பாடியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த ஜட்ஜஸ் கிட்ட இருந்து நல்ல கமெண்ட் வாங்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட ஹைலைட்டா பார்க்கப்படுறது ஜட்ஜஸ் கிட்ட இருந்து கமெண்ட் அடிக்கடிக்கு வர விஷயங்கள் என்ன அப்படின்னா, உங்களுடைய வாய்ஸ் ரொம்பவே ஸ்வீட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு ஹனி டிராப் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட வாய்ஸை பத்தி ஆல்ரெடி நிறைய டைம் ஜட்ஜஸ் சொல்லியிருப்பாங்க. இப்பயும் அதே தான் சொல்றாங்க. உங்களுக்கு காட் கிஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய வாய்ஸ் மட்டும்தான் அப்படின்னு. ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா பயன்படுத்திட்டு இருக்காங்க பவித்ரா அப்படின்னு சொல்லலாம். சைந்தவி மேம் ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு சூப்பரான விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதாவது கிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நாளை பின்ன கண்டிப்பா நீங்க வந்து ஃபாரின் ட்ரிப்ஸ்லாம் கண்டிப்பா நிறைய போவீங்க, நிறைய கான்சர்ட் வந்து அட்டன் பண்ணுவீங்க. அந்த டைம்ல கண்டிப்பா உங்க பாப்பாவையும் கூட கூட்டிட்டு போவீங்க. அவங்களுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் நான் வாங்கி தரேன் அப்படின்ற விஷயத்த ஒரு பேக் நிறைய வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்கள், அது மட்டும் இல்லாம விளையாட்டு சாமான்கள், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், மேக்கப் கிட் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேக் நிறைய வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய குழந்தை, அதாவது பவித்ராவுடைய குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா வாங்கி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாகவும் கொஞ்சம் எமோஷனலாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பவித்ரா. அது மட்டும் இல்லாம அவங்க இன்னொரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜீ தமிழ்ல சரிகமபால வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நிறைய விஷயம் கிடைச்சிருக்கு. நான் எத்தனை தடவை சொன்னாலும் ரிப்பீட்டடா சொன்னாலும் இதுதான் உண்மை. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு அவ்வளவு விஷயத்த வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எமோஷனலா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் நீங்க நல்லா பாடி இருக்கீங்க, பட் இருந்தாலும் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் அடுத்த டைம் பாத்துக்கலாம் அப்படின்ற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் விஜய் சார் வந்து சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு அதிக பூஸ்டும் அது மட்டும் இல்லாம அதிக ஊக்கமும் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கமெண்ட்ஸ் என்ன விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.